இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 23வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையில் நாங்கள் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தியான நாட்களில் எதை பற்றி தியானிக்கிறோம் என்றால், பவுலடிகளார் ரோமையில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தை, ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தை அந்த கடிதத்தை ஆழமாக நாம் தியானித்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் இந்த கடிதத்தின் 4வது பகுதியில் இருக்கிறோம். இந்த 4வது பகுதி ஏற்கனவே சொன்னது போன்று அதிகாரம் 6லிருந்து 8வது அதிகாரம் முடிய இது செல்கிறது. இதோட மைய கருத்து என்ன? தூய்மையான வாழ்வு வாழ்வது. எப்பவுமே எல்லா பகுதிகளிலும் இந்த மைய கருத்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே நமக்கு பாதி புரிஞ்ச மாதிரி ஆயிரும். தூய்மையான வாழ்வு எப்படி வாழ்வது என்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அதில் குறிப்பாக இப்பொழுது நாம் 8வது அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். 8வது அதிகாரம் உச்சகட்டம், கிறிஸ்தவ வாழ்வின் உச்சகட்டம் அங்கே தான் இருக்கிறது. ஏன்? தூய ஆவியானவரை குறித்துள்ள அதிகாரம் இந்த அதிகாரம். தூய ஆவியானவரை பற்றி நம்ம அடிக்கடி நிறைய விஷயங்கள் இங்கே நாம் வாசிக்கிறோம். தூய ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே வராரு, தூய ஆவியானவர் எப்படியெல்லாம் நம்ம வழிநடத்துகிறாரு, அவர் என்னென்ன, அவருடைய ஊழியம் என்ன, இதெல்லாம் இந்த அதிகாரத்தில் அடங்கி உள்ளது. அன்பார்ந்தவர்களே, நேற்று தினம் நாம் முடித்தது ரோமையர் 8வது அதிகாரம் 18வது வசனத்தோடு நாம் முடித்தோம். ரோமையர் 8:18 நாம் தியானித்தோம், முடித்தோம். அது என்ன வசனம்? அது இப்பொழுது இக்காலத்தில் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் எதிர்காலத்தில் வெளிப்படவிருக்கும் மாட்சிமைக்கு ஒப்பிட தகுதியற்றவை. இன்றைக்கு எவ்வளவோ துன்பங்கள் நாம் சந்திக்கிறோம், ஆனால் வரப்போகின்ற அந்த மாட்சியோடு நாம் இதை ஒப்பிட முடியாதுங்க. அது அவ்வளோ மாட்சி எவ்வளோ பெருசு, எவ்வளோ அருமையானது, ஒப்பிட முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அதுதான் நேற்று தினம் பார்த்தோம். இப்போது 19வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். 19வது வசனம் 18வது வசனத்தோட தொடர்புடையது, கனெக்டடு. 18வது வசனத்தில் நாம் பெறப்போகும் மாட்சியை பற்றி வாசித்தோம். இப்போ 19வது வசனத்தில் இந்த மாட்சி நாம் மட்டும் இல்லை, படைப்பு அனைத்தும் இது பேராவலோடு காத்திருக்கிறதாம். நீங்களும் நானும் அடைய போகிற மாட்சி, கடவுளுடைய இறை மக்களாகிய நீங்களும் நானும் அடைய போகிற மகிழ்ச்சியை, இந்த மாட்சியை யார் காத்துட்டு இருக்கா? படைப்பு முழுவதும் ஆவலோடு அல்ல, பேராவலோடு காத்திருக்கிறதாம். பேராவலோடு நாம் இறை மக்களாக வெளிப்படும் அந்த நாள், அந்த ஒரு மாட்சிமை, அதை பேராவலோடு, படைப்பு அனைத்தும் பேராவலோடு காத்திருக்கிறதாம். வெயிட்டிங். ஏன் இந்த படைப்பு முழுவதும் பேராவலோடு காத்திருக்கிறது? அதுக்கு விளக்கம் 20வது வசனம். அதனுடைய காரணம் 20வது வசனத்தில் இருக்கிறது. அதாவது இப்பொழுது படைப்பு முழுவதும் பயனற்று போய்விட்டது. என்ன காரணம்? அது படைப்பு தான் காரணமா? இல்லை, மனிதன். கடவுள் ஆதாமிடம் இந்த படைப்பு அனைத்தையும் ஒப்படைத்தார். ஆதாமை நம்பி ஒப்படைத்தார். இந்த படைப்பு அனைத்தையும், இந்த பூமியுள்ள இயற்கை வளங்கள் அனைத்தையும் ஆதாம் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று ஆதாமை நம்பி கடவுள் ஒப்படைத்தார். ஆனால் எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தாரோ அப்பொழுது இந்த பூமி சபிக்கப்பட்டது. படைப்பு அனைத்தும் சபிக்கப்பட்டதாகிவிட்டது. சாபம் உள்ளே வந்துவிட்டது. நீங்கள் இது தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் நீங்கள் நன்றாக வாசித்தால் உங்களுக்கு தெரியும். ஜெனசிஸ் 3வது அதிகாரத்தில் இதெல்லாம் வருகிறது. படைப்பு அனைத்தும் சபிக்கப்பட்டது, ஆதாம நிமித்தம் சபிக்கப்பட்டது. இதனால கடவுள் எந்த அளவுக்கு அந்த படைப்பை படைத்தாரோ அந்த முழுமையான பலன், முழுமையான அந்த பயன் படைப்பினால் தர முடியவில்லை.
உருவாக்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு அடிமைத்தனத்திற்கு அது போய்விட்டது. நாம் இன்றைக்கு ஆதாம குறைச்சுடாதீங்க. இன்றைக்கு நாமும் இந்த படைப்பை, இந்த பூமியை, இயற்கை வளங்களை எவ்வளவு அழிக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறோம் தெரியுமா? தண்ணீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், இல்லை மண்ணை கூட எப்படி அழிக்கிறோம். அன்பாதவர்களே, எவ்வளவு கேவலமான ஒரு மோசமான நிலைமைக்கு நாம் போய்விட்டோம். இதனால் இப்படி நாம் செய்கிறதுனால மரங்களை இஷ்டத்துக்கு வெட்டுறது, தண்ணியில் இஷ்டத்துக்கு குப்பையெல்லாம் தூக்கி போடுறது, கடலில் ஆற்றில் தூக்கி போடுறது, காற்று இஷ்டத்துக்கு வண்டி எடுத்து ஓட்டுறது, தேவை இருக்கோ தேவை இல்லையோ பைக்கு கார் இஷ்டத்துக்கு ஓட்டுறது, நடக்க முடிந்தாலும் ஓட்டுறது, அல்லது பிளாஸ்டிக் பேப்பரு, பிளாஸ்டிக் கவரு வீட்டில் எரிக்கிறது. அந்த புகையெல்லாம் எவ்வளவு விஷம் தெரியுமா? பாய்சன். ரப்பரு டயரெல்லாம் எரிக்கிறது. எவ்வளவு இயற்கை அழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பெருமையாக பேசுகிறோம்? என்ன பெருமையாக பேசுகிறோம்? நாங்கள்லாம் வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்கு பதிலாக 2 வீடு கட்ட கடவுள் எங்களை நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு. நாங்கள் இப்போ நிலாவுக்கு, சந்திரனுக்கே ராக்கெட் அனுப்புகிறோம். ஆனால் நம்ம எவ்வளவு கேவலமான மோசமான நிலையில் இருக்கோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி காசு கொடுத்து வாங்குகிறோம். இதை விட கேவலமாக மோசமான நிலைமை இருக்காங்க. 6 லிட்டர் தண்ணி, 2 கிளாஸ் தண்ணி தாங்க வரும். அது கூட வராது. 1 லிட்டர் தண்ணி, அது 2 லிட்டர் தண்ணி பாட்டிலில் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம மோசமாயிட்டோம்ல. எவ்வளோ பெரிய அவமானம் இது. எனக்கெல்லாம் இந்த பாட்டில் தண்ணி வாங்கும்போது பயமாக இருக்குது. யாராவது என்னை கவனிக்கிறாங்களா? ஏன்னா இவ்வளவு கேவலமான செயல் நான் செய்கிறேன்ல, இவ்வளவு அவமானமான செயல் நான் செய்கிறேன்ல. என் வானகத்தந்தை என்னை இப்படியே வச்சுக்கிட்டாரு, இப்படியா இருக்குன்னு கடவுள் எங்கள் அப்பா எதிர்பார்த்தாரு? இல்லையே. எவ்வளோ தண்ணீர் அவர் கொடுத்தாரு. எல்லாம் மனிதன் தன்னுடைய சுயநலத்தினால் அழித்து கொண்டிருக்கிறான். தண்ணி மட்டும் இல்லை, மண், காற்று அனைத்தையும். ஆனால் பெருமை, அப்பா அதை வாங்கி ஸ்டைலில் தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிற அவ்வளோ ஸ்டைலு. அது எவ்வளவு கேவலமானது, அவமானமானது தெரிய மாட்டேங்குது. இதை விட மோசமானது என்னங்க இருக்குது? நீங்கள் என்ன ஃபாதர் இதை இப்படி சொல்கிறீங்க? எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஒரு குற்ற உணர்வு, மனசாட்சி குத்துது. கடவுள் நம்மை நம்பி இந்த பூமியை ஒப்படைச்சாருங்க. நம்ம அப்பாவோட சொத்து இது. இதை நாம் பராமரிக்காமல் நாம் அதை அழிச்சிட்டா என்னங்க அர்த்தம்? இதில் சுனாமி வந்துச்சு, கொரோனா வந்துச்சுன்னா இது கடவுளை எங்களை தண்டிக்கிறாரு, கடவுள் இப்படி எங்களை பனிஷ் பண்ணுறாரு, தண்டிக்கிறாரு. ஏன் நாங்கள் அப்படி என்ன செஞ்சோம்? அப்படி என்ன பாவம் செஞ்சோம்? ஏன்னா இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கோம்ல. ஒரு குடிசை வீட்டில் ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு. ஓலை வீடு, குடிசை வீடு. அங்கே சிகரெட் குடித்தோடனே அந்த தீ நெருப்பு அந்த குடிசையில் பற்றுக்குச்சு. அது எரிஞ்ச உடனே குடிசை அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. 2 குழந்தைங்க அங்கே தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 குழந்தையும் எரிஞ்சு சாம்பலாக போச்சு. உடனே எல்லாம் கடவுள் ஏன் எங்களை தண்டிக்கிறாரு? அந்த குடிசை வீட்டில் உங்களை யாரும் சிகரெட் குடிக்க சொன்னா கடவுள் ஏன் எங்களை தண்டிக்கிறாரு? நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? இந்த பச்சை குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சு? இதெல்லாம் இந்த பச்சை ஒன்றும் தெரியாத குழந்தைங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் சாவுறாங்க. இது ஏன் கடவுள் இப்படி செய்கிறாரு? நம்ம தான் பாவம் செய்கிறோம். இந்த ஒன்றும் அறியாத குழந்தைங்களாம் எல்லாத்துக்கும் நாம் தாங்க காரணம். நாம் தான் காரணம். எவ்வளவு இன்னைக்கு இயற்கை வளங்கள் நம்ம அழித்து கொண்டு தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறோம், நிர்வாணப்படுத்துகிறோம். அப்போ இந்த படைப்பு அனைத்தும் காத்து கொண்டிருக்கிறதா? 21வது வசனம், ரோமையர் 8வது அதிகாரம் 21வது வசனம். இந்த அழிவின் அடிமைத்தனத்திலிருந்து, அழிவின் அடிமைத்தனத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெறும்? எப்பொழுது எங்களுக்கும் ஒரு கடவுளுடைய பிள்ளைக்குரிய அந்த ஒரு பெருமை எங்களுக்கும் கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்நோக்கோடு அந்த படைப்பு அனைத்தும் காத்து கொண்டிருக்கிறதாம். 21வது வசனம் வாசிச்சு பாருங்க. நமக்கு மட்டும் அந்த கடவுளுடைய மக்கள் அல்ல, அந்த படைப்பு எங்களுக்கும் கடவுளுடைய மக்கள் என்கிற உரிமையோட அந்த ஒரு பெருமை எங்களுக்கும் கிடைக்குங்கிறத அந்த படைப்பு அனைத்தும் காத்து கொண்டிருக்கிறது. அது ஒரு அடையாளம், நிழலாக. இவ்வளவு ஏன்னா இப்போ படைப்பு அனைத்து ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, கேவலமான ஒரு நிலைமையில் இருக்கிறது. அப்போ அந்த பெருமை அதுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அதன் எதிர்நோக்கு காத்து கொண்டிருக்கிறதா. இதை நீங்கள் திருப்பாடல் 98 வாசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்ஸ், புக் ஆஃப் சாம்ஸ் 98 7லிருந்து 9 முடிய, 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் முடிய. கடலின் உள்ள அனைத்தையும் முழங்கிடுங்கள், ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள்,
கடவுள் முன்னிலையில் புகழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். ஏன், என்ன காரணம்? ஏனெனில் ஆண்டவர் ஆட்சி செய்ய வரப்போகிறாராம். ஆண்டவர் ஆட்சி செய்ய வரப்போகிறார். அவர் நீதியோடு ஆட்சி செய்வாராம். நீதியோடு. இன்றைக்கு மனிதன் எங்களெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நீதியோடு ஆட்சி செய்வாராம். அதனால ஆறுகளே கை கொட்டுங்கள். கை கொட்டுங்கள்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியின் ஒரு ஆரவாரத்தோட அடையாளம். மலைகளே ஒன்று கூடுங்கள். கடலும் அதில் அனைத்தும் முழங்கிடுங்கள். எவ்வளவு ஆர்வத்தோடு அவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த புது படைப்பாக மாறுவதற்கு, அந்த பதவி கிடைக்கிறதுக்கு, இந்த அடிமைத்தனம் நீங்குவதற்கு படைப்பு அனைத்தும் காத்து கொண்டிருக்கிறது. இயேசு மீண்டும் வரும்பொழுது இந்த நீதியோடு இந்த உலகத்தில் ஆட்சி செய்வார். அன்பார்ந்தவர்களே, இதை நீ கொஞ்சம் அதிகமாக படிக்கிறவங்க அந்த இயேசுவோடு அந்த ஆட்சியின் காலத்தில் இந்த உலக படைப்பு அனைத்து எப்படி இருக்கிறது பார்க்க ஒரு பகுதி ஒரு வீட்டு பாடமாக படித்து பாருங்கள். ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஏசாயா ஆகமம் 11வது அதிகாரம் 6லேருந்து 9 முடிய வசனங்கள். ஏசாயா ஆகமம், புக் ஆஃப் ஐசாயா 11வது அதிகாரம் 11 வசனங்கள் 6 முதல் 9 முடிய வசனங்கள் வாசித்து பாருங்கள். அருமையாக இருக்கும். எவ்வளவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியோடு ஆட்சி செய்ய போகிறார். அந்த படைப்பு அனைத்தும் அதற்காக காத்து கொண்டு அந்த ஒன்றிணைப்பு, அந்த சமாதானம், அமைதி படைப்புக்குள்ளே. இன்றைக்கு நான் எவ்வளவு காடுகள் எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறோம், மரத்தை அழித்து கொண்டிருக்கிறோம், மிருகங்களை வேட்டையாடுகிறோம், தண்ணீரை அழித்து கொண்டிருக்கிறோம், மண்ணை அழித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அழிவு தான் நம்மனால வருது. இதில் வேற 1/2 லிட்டர் தண்ணி காசு கொடுத்து வாங்கி அப்படி ஸ்டைலாக குடிக்கிறோம். இதுக்கு காரணம் இது எவ்வளவு கேவலமானது, அவமானமானது தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த படைப்பு காத்து கொண்டிருக்கிறது. 22வது வசனத்துக்கு வருவோம். ரோமியர் 8வது அதிகாரம் அடுத்து 22வது வசனம். அந்த படைப்பின் அந்த ஒரு கண்ணோட்டத்திலே பார்ப்போம். 22வது வசனம். இப்பொழுது படைப்பு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? இப்பொழுது படைப்பு ஒரு பேறுகால வேதனையோடு பெருமூச்சு விடுகிறது. அந்த நாளுக்காக பேறுகால வேதனையோடு அந்த நாள் வரும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு ஏங்கி கொண்டு ஒரு பெருமூச்சு விடுகிறது. பேறுகால வேதனை, அதாவது ஒரு தாய் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த பேறுகால வேதனை, அடுத்த குழந்தை பெற போகிறாள், அந்த ஒரு நம்பிக்கை. ஆனால் அதில் வேதனை இருக்கிறது, வலி இருக்கிறது, ஆனால் அந்த சந்தோஷம் வரப்போகுது. 22வது வசனம் அதுதாங்க. பேறுகால வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறது, அந்த பெருமூச்சு விடுகிறது. அப்போ அது படைப்புடைய அந்த துன்பத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அதுவும் மாட்சி அடைய போகிறது. மனிதன் மட்டுமல்ல, அந்த படைப்பும் மாட்சி அடைய போகிறது. இது 18வது வசனத்திலிருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்புறம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் முடிய இப்போ நம்மளுடைய பெருமூச்சு விடுதல். நாம் பெருமூச்சு, இப்போ படைப்பு மட்டும் பெருமூச்சு விடலை. இப்போ மனிதர்களாகிய நாம், கடவுளின் மக்களாகிய நாம், முதல் கொடையான ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம், தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாமும் பெருமூச்சு விடுகிறோம். நாம் எதற்காக பெருமூச்சு விடுகிறோம்? இந்த உடலிருந்து விடுதலை அடைந்து, இந்த அழிவுக்குரிய இந்த உடலிலிருந்து நாம் விடுதலை அடைந்து மாட்சிக்குரிய உடலை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு ஏக்கம், தாகம், எதிர்நோக்கு, ஹோப்பு. இந்த அழிவுக்குரிய இந்த உடலிலிருந்து விடுதலை அடைந்து மாட்சிக்குரிய உடலை பெற்றுக்கொள்வோம் என்ற எதிர்நோக்கு. பவுலடிகளார் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும். நம்முடைய தாய் நாடு விண்ணகம். அங்கே அதுக்கப்புறம் பாருங்க என்ன எழுதியிருக்கு. நம்முடைய தாழ்வுக்குரிய இந்த உடலை கிறிஸ்து தம்முடைய மாட்சிக்குரிய உடலாக உருமாற்றுவாராம். நம்முடைய தாழ்வுக்குரிய இந்த உடலை, இந்த அழிவுக்குரிய இந்த உடலை கிறிஸ்து தம்முடைய மாட்சிக்குரிய உடலை போன்று நம்மை உருமாற்றுவார். அவ்வளோ அருமை. நம்ம புதிய ஒரு உடலை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், மாட்சிக்குரிய உடல். நம்ம வியாதி நீங்கணும், இது டெம்பரரி ஹீலிங் தான் பார்க்குறோம். ஒரு துணி கிழிஞ்சா தைக்கிற மாதிரி. ஏன் புது துணியை கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நல்லதுதான், நம்ம வியாதிக்காக ஜெபிக்கணும், வியாதிக்காக மருந்து சாப்பிடணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நம்முடைய உடல் ஒரு மாட்சிக்குரிய உடலாக மாறப்போகிற அந்த ஒரு அறிவு, ஒரு ஞானம், அந்த ஒரு தெளிவு நமக்கு கிடைத்திருக்கிறதா, வெளிப்பாடு கிடைத்திருக்கிறதா? அதற்காக நாம் என்றைக்காவது ஏங்கி இருக்கிறோமா, தவித்திருக்கிறோமா, பெருமூச்சு விடுகிறோமா? அந்த பைபிள் இறைவார்த்தை என்ன சொல்லி நாம் பெருமூச்சு விடுகிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனங்கள். 2 கொரிந்தியர்
5வது அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனங்கள். அருமையான வசனம். இந்த உடலாகிய கூடாரம், நம்முடைய இந்த உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் விண்ணகத்தில் நமக்கு ஒரு வீடு உண்டு. விண்ணகத்தில் நமக்கு ஒரு வீடு ஒன்று உண்டு. ஆஹா, இது கூடாரமா? இப்போது இருப்பது கூடாரம், நமக்கு கிடைக்க போகிறது பெரிய வீடு. யாராவது இந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கட்டுற இடத்துல புதுசாக இவங்க பழைய வீட்டெலாம் இடிச்சுட்டு ஒரு டெண்டில் தங்குவாங்க. ஒரு டெம்பரரியாக ஒரு 5 மாதம் 10 மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டெண்டில் தங்குவாங்க, டெம்பரரி. ஆனால் வீடு பக்கத்தில் அவங்க பெரிய பங்களா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. எப்போ தான் அந்த வீட்டுக்கு போவாங்கன்னு ஏங்கி கொண்டே இருப்பாங்களாம். அதே போல் 2 கொரிந்தியர் 5 1வது வசனத்துலேருந்து 3வது வசனம் முடிய நாம் இந்த கூடாரமாக இந்த உடலாக இந்த கூடாரம் அழிந்து போனாலும் விண்ணகத்தில் வீடு ஒன்று நமக்கு உண்டு. அது மனிதனுடைய கரங்களால் கட்டப்பட்ட வீடல்ல, அது நிலையானது. இந்த கூடாரம் அழிந்து போகும், அந்த வீடு அழியாது, அது அழியாதது. அதற்காக பவுலுடைய என்ன சொல்றார்? அதற்காக நாங்கள் பெருமூச்சு விட்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். பெருமூச்சு விட்டு. அப்பா, என்றைக்காவது நான் பெருமூச்சு விட்டு எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆண்டவர், இதெல்லாம் எனக்கு தெரியாம போனுச்சு. பெருமூச்சு விட்டு ஏங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் அந்த வீடை பெற்றுக்கொள்ளும் பொழுது உறைவிடம் மற்றவர்களாக இருக்க மாட்டோம். நன்றான வார்த்தை கவனிங்க. அப்படி நாம் அந்த விண்ணக வீடை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உறைவிடம் அற்றவர்களாக இருக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இப்பொழுது நாம் உறைவிடம் அற்றவர்களாக இருக்கிறோம். We are half naked. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. We are half naked. அந்த முழுமையான வீடு நமக்கு கிடைக்கல. அந்த முழுமையான வீடு நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் உறைவிடம் அற்றவர்களாக இருப்போமா? தயவு செய்து அந்த வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனங்கள். அப்போ பெருமூச்சு விடுறோமா? அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு எல்லாம் செய்கிறோம், நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், கோயில் போகிறோம், ஜெபிக்கிறோம், திருயாத்திரை போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் என்றைக்காவது இந்த ஒரு பெருமூச்சு விடுகிறோமா? என்னுடைய இந்த உடல் அழிந்து போனாலும் எனக்கு ஒரு வீடு ஒன்று உண்டு. என்னுடைய உடல் மாட்சிக்குரிய கிறிஸ்துவின் மாட்சிக்குரிய உடலை போல என்னுடைய உடலும் மாட்சி அடைய போகிறது. எனக்கு புதிய ஒரு உடல், மாட்சி பெற்ற மகிமையின் உடல் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு ஒரு ஏக்கம் என்றைக்காவது வந்திருக்கா? எப்பயாவது பெருமூச்சு விடுகிறோமா? அதை குறித்து நம்ம ஆலயத்துக்கு போகும்போது, வீட்டில் குடும்ப ஜெபத்தில், நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில், திருப்பலியில் பங்கெடுக்கும் போது, ஆண்டவரே, அதற்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன், கண்டன் தண்ணி வரணும். ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே எனக்கு அது கொடுப்பீங்க? எப்போ ஆண்டவரே அந்த விண்ணக வீடு எனக்கு கொடுப்பீங்க? இப்பொழுது நான் உறவிடம் அற்றவளாக இருக்கிறேனே, இப்பொழுது உறவிடம் அற்றவனாக இருக்க மாட்டேன். அதற்காக ஒரு ஏக்கம், தாகம், கண்ணில் தண்ணி வரணுங்க. இதை நான் தெரிஞ்சப்போ இப்படியெல்லாம் ஜெபிக்கணுமா? இப்படியெல்லாம் நம்ம பெருமூச்சு விடணுமா? நமக்கு சொல்ல முடியாத வார்த்தையால் இப்படி நான் பெருமூச்சு விடணுமா? ஒரு ஏக்கம், படுக்கும்போது, உட்காரும்போது, பயணம் செய்யும்போது. அப்பப்பப்பப்பப்பா, அன்பான சகோதரர்களே, நாம் இறை வார்த்தையை வாசிக்க தியானிக்க நாம் எதற்காக ஏங்க வேண்டுமெல்லாம் கொடுத்துருக்கு. நாம் இன்னைக்கு எல்லாம் பூமிக்குரிய காரியங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம தேவையானதெல்லாம் கேட்போம், வேண்டான்னு சொல்ல. ஆனால் எதற்காக நம்ம ஏங்க வேண்டும்? இது தாங்க கடவுளின் விருப்பத்தின்படி ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். கடவுளின் விருப்பத்தின்படி ஜெபிக்கிற ஜெபம் எப்பவுமே கேட்கப்படும். இது கடவுளின் விருப்பத்தின்படி நாம் ஜெபிக்கிற ஜெபம். நிறைய பேர் கேட்குறாங்க, கடவுளுடைய விருப்பம் என்ன? இது அருமையான கடவுளுடைய விருப்பம். கடவுள் தெளிவா பச்சையா எழுதியிருக்காரு. அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு தாகம். அப்போ படைப்பு மட்டும் பெருமூச்சு விடுவதில்லை. மனிதர்களாக மனிதர் என்று சொல்வதை விட கடவுளின் பிள்ளைகளாக நாமும் ஒரு பெருமூச்சு விடுகிறோம். அன்பானவர்களே, இது கடவுளும் நமக்காக அவர் இதை தர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அவர் இருக்கிறார். அடுத்தது 26வது வசனமும் 27வது வசனமும். அப்போ படைப்பு அனைத்தும் பெருமூச்சு விடுகிறது. 2வது கட்டத்தில் 23லேருந்து 25 வரைக்கும் நாம் கடவுளுடைய மக்களாக நாம் பெருமூச்சு விடுகிறோம். இப்போ 26லேருந்து 27 முடிய வசனங்கள் இன்னும் அருமையானது. இங்கே யார் பெருமூச்சு விடுகிறார்? தூய ஆவியானவர்.
எப்பா, தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பெருமூச்சு விடுகிறார். தந்தையை பார்த்து சொல்ல முடியாத வார்த்தைகளால் அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பெருமூச்சு விடுகிறாராம். எதற்காக? நமக்கு எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது, எதற்காக ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது, நமக்கு தெரிய மாட்டேங்குது தான். என்றைக்காவது நாம் இந்த உடலை மாற்றிக்குரிய உடலை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு ஏக்கத்தோடு ஜெபிச்சிருக்கோமா? நமக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. இப்போ தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்து இதற்காக எப்படி ஜெபிக்கணும், இப்படி எந்த வார்த்தை கொண்டு ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது, எந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், ஒன்றுமே நமக்கு தெரியாது. அப்போ தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். தந்தையோடு தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பரிந்து பேசுகிறார். எவ்வளவு ஒரு அக்கறை பார்த்தீங்களா நம்முடைய கடவுளுக்கு. எனக்கு அதுதான் ஒரு டச்சிங்காக இருந்துச்சு, ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. நான் ஏதோ நாம் வந்து கடவுளுடைய கையிலிருந்து அப்படியே நான் உபவாசம் இருந்து பல முறை பல ஜெபங்களாம் ஜெபித்து முட்டி போட்டு நடந்து போய் அந்த கடவுளுடைய கை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிருக்காரு, அதை பலமாக அதை திறந்து கடவுளுடைய கையில் அதை எடுக்கணும், இப்படி தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ கடவுளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, நான் வந்து சண்டை போடணும், போராடணும். ஆண்டவரே, அன்பார்ந்தவர்களே, சகோதரிகளே, நம்முடைய கடவுள் அன்புள்ள கடவுள். நமக்கு அவர் எவ்வளவு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கார் தெரியுமா? இந்த வசனத்தை இந்த சொல்றப்ப வார்த்தை நன்றாக கவனிங்கள். நான் என் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவனாக இருக்கிறேனோ அதை விட என் வானக தந்தை என் மீது பல மடங்கு என் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மீண்டும் கூறுகிறேன், நான் என் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவனாக இருக்கிறேனோ அதைவிட பல மடங்கு கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறாராம். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! இதையே தியானிக்கலாம். இதுதாங்க உண்மை. திஸ் இஸ் த ட்ரூத். ஒரு முறை இயேசுகிட்ட வந்து காது கேளாத ஒருத்தரையும், அவருக்கு வந்து காது கேட்காது, அதே மாதிரி பேசவும் முடியாது, திக்குவாய், காதும் கேட்காது பேச முடியும். என்ன பரிதாபமான ஒரு நிலைமை. அப்போ இயேசுகிட்ட கொண்டு வந்த போது இயேசு என்ன செஞ்சார்? அது வானத்தை அனார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அந்த வார்த்தை அங்கே வருது, பெருமூச்சு விட்டு திறக்கப்படு என்று சொன்னாராம். பெருமூச்சு விட்டு திறக்கப்படு என்று சொன்னாராம். இது எங்கே வாசிக்கிறோம்? மார்க் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம், மார்க் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 34-35 வசனங்கள். 34வது வசனத்தில், 34, 35, குறிப்பாக 34வது வசனத்தில் அந்த பின்னணி நீங்கள் வாசிச்சு பாருங்க, அருமையாக இருக்கும். அதாவது இயேசுக்கு நம்ம மேல அக்கறை இருக்குங்க. அவர் பெருமூச்சு விடுகிறாராம், எப்படியாவது தந்தையே குணமாக்கும், இவனுக்கு இந்த இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கான குணமாக்கு, பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறாரு. கடவுளுக்கு நம்ம இது எவ்வளவு அக்கறை! அதுதான் தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்து நமக்காக பெருமூச்சு விட்டு அவர் ஜெபிக்கிறார் ஒரு ஏக்கத்தோடு. ஏன்னா தூய ஆவியானவர் தான் தந்தையோட மனசு தெரியும், தந்தையோட உள்ளம் தெரியும். அது மாதிரி தந்தைக்கு தான் தூய ஆவியான உள்ளம் தெரியும். அப்போ அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். நமக்காக தூய ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். பூமியில தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். விண்ணகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையின் வலப்பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். பின் என்னங்க வேணும்? பூமியில தூய ஆவியானவர் பரிந்து பேசுகிறாரு, விண்ணகத்தில் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறாரு. நம்ம ஒருபோதும் தோல்வி அடையவே மாட்டோம். இந்த மாற்றியை அடைவோம். நம்முடைய உடல் மாற்றி அடையும். அந்த ஏக்கத்தோடு இருப்போம், ஜெபிப்போம். தந்தையே, இறைவா, எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி. நாங்கள் எப்பவுமே இந்த ஏக்கத்தோடு பல முறை பல வேளைகளில் பூமிக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இவ்வளவு ஆவிக்குரிய ஒரு ஏக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தே நன்றி. அந்த மாட்சிக்குரிய உடலை நாங்கள் சீக்கிரம் பெற்றுக்கொள்ள வாரும் இறைவா, மாரநாத்தா, இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.